சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல நாரி நாரி நடும முராரி அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபன்ஃபில்டான படமா கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷர்வானந்த், சம்யுக்தா மேனன், சம்பத் ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்தினுடைய நாயகன் ஷர்வானந்த், அதாவது கௌதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் கலைஞரா இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நித்யாவை காதலிக்கிறாரு. நித்யாவுடைய அப்பா அதாவது சம்பத்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காதலுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் விதிக்கிறாரு. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, இவருடைய திருமணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா நடக்கணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் நடக்கணும் அப்படிங்கறத அந்த கண்டிஷன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம நாயகன் இருக்கார் இல்லையா கௌதம், இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்ன, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சம்யுக்தா மேனனோட ஒரு தொடர்புல இருந்திருப்பாரு. சோ அந்த விஷயம் வெளியே தெரிய வரதுனால இந்த கல்யாணத்துல என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வருது, இதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் முழுக்க ஒரு காமெடி கலாட்டாங்க. படம் முழுக்க ஆரம்பிச்சு இறுதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையா ரொம்ப கலாட்டாவா கொண்டு போயிருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப ஒரு ஃபன்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப பாங்கான படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த படத்துல இரட்டை அர்த்தங்கள்லாம் இல்லாம ஒரு ஃபேமிலியோட ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படமா கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாயகனுடைய அப்பா நரேஷுடைய நடிப்பு காமெடியில பிரிச்சு மெஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நம்ம நாயகன் ஷர்வானந்த், இவருடைய நடிப்புமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ரசிக்கிற வகையில ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. அதே போல இந்த படத்தினுடைய இசைகள் சுமாரா இருந்தாலும் மேக்கிங்கா இருக்கட்டும், அதே போல அந்த கேரளா பின்னணியில் வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய வகையில எடுத்திருந்தாங்க. இயக்குனர் முந்தைய படத்தை போலவே இந்த படத்தையும் ரொம்ப காமெடி கலந்த ஒரு படமா எடுத்திருக்காரு. குறிப்பா முதல் பாதியை போலவே இரண்டாம் பாதியும் ரொம்ப கலகலப்பா ரொம்ப ஃபன்ஃபில்டா கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தினுடைய குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாம் பாதியில கொஞ்சம் படத்தை இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே போல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமான பழைய கதை தாங்க. 2 ஹீரோயின் இருப்பாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ போய் மாட்டிப்பாரு. சரிங்களா? சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா யூகிக்க முடியும். ஒரு பழைய பழக்கப்பட்ட கதை தான். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் குடும்பத்தோட உட்காந்து கலகலப்பா ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு படமா கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5.2.9. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.